காசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ பாஜக இங்க இருக்கிற சிலரை மிரட்டி கூட்டணியோட வர்றாங்க, ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வி. காங்கிரஸ் உடைய கூட்டணி என்ன காரணத்தினால யாரை மிரட்டுது? காங்கிரஸ் திமுக மிரட்டுச்சா, திமுக காங்கிரஸ் மிரட்டுச்சா? அப்ப கம்யூனிஸ்டும் நீங்களும் சேர்ந்துக்கிடுவீங்க, அது ஜனநாயகம். சிவசேனாவும் நீங்களும் சேர்ந்துக்கிடுவீங்க, அது ஜனநாயகம். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இருந்து வேற இடத்துல திமுக அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க, ஜனநாயகம். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தாங்கன்னா மிரட்டல் விட்டுட்டலாம். இவங்க முதல்ல கூட்டணி உடைக்கணும்னு நினைச்சாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரையானார், கூட்டணியை உடைச்சார். அதுக்கப்புறம் கள்ள கூட்டணி சேர்ந்துடாமலே இருக்கிறதுக்கு பார்த்தாங்க. அவரே நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியே சொன்னது போல பிழித்துக் கொண்டார், அது ஒன்றும் பிரச்சனை. டக்குன்னு அலைன்ஸ் சேர்ந்தாங்க. அலைன்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கவலை வந்துருக்கு. 4 முனை போட்டு இருந்துச்சு. சீமான் உருவாக்கம், விஜய் உருவாக்கம், பிஜேபி உருவாக்கம், அதிமுக உருவாக்கம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அதிமுக பாஜக ஒரே பக்கம் வந்துருச்சு. சீமான் வருவாரா வரமாட்டாராங்கிற பேச்சு வந்துருச்சு. அப்ப இத்தனை பேர் இருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே அலைன்ஸ்க்கு எதிரான வருவாங்க. அப்ப யாரை மிரட்டுறாங்க? 6 மாசத்துக்கு அப்புறம் கூட்டணி பத்தி பேசிக்கலாம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே சார் உடனடியாவே அதை ரியாக்ட். ஆமா, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது கரெக்டா இருக்குது அப்படி பேசி அந்த புரிஞ்சுக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி சமரசம் செய்தது என்றால் திமுக காங்கிரசும் சமரசம் தான் செய்யும். திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து முன்வைக்கிறார். திமுகவை மட்டும் நம்பி விசிக கிடக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. விடுதலை சிறுத்தைகள் அவங்க ஒவ்வொரு முறை மட்டும் இன்னும் அவங்க கூட்டணி மாறக்கான எந்த முடிவு எடுக்கல. இன்னைக்கு தேதிக்கு அவங்க விஜய் கூட போனாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி உத்தரவாதமா ஜெயிச்சிடும். இப்ப டஃப் போட்டின்னு இருக்கு இல்லையா, அது ஒரு சைடா உத்தரவாதமாயிரும். அதனால அவர் யோசிப்பார். ஆனா அதுக்காக விஜய் கட்சி ஜெயிக்காது. இந்த 26 தேர்தலில் சீமான் அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி, இவங்களுடைய ரோல் எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா விஜய் அவர்களை அவங்க ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ரெண்டு பேருமே இயல்பான கூட்டணியா இருப்பாங்க. எப்படி அதிமுக பாஜகவும் இயல்பான கூட்டணியா இருக்குதோ அத மாதிரி இவங்களுடைய இயல்பான கூட்டணியா மாறிவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் கொள்கை முரண் கிடையாது. ரெண்டு பேரையும் அடிக்க முடியும். விஜயும் சீமானும் சேர்ந்தாங்கன்னா விஜயோடைய நட்சத்திர பலம், சீமானுடைய பிரச்சார பலம் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பெரிய எழுச்சி வந்துடும். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம்னு தமிழ்நாட்டில் ஒரு 20% குரூப் இருக்கு. 20% மக்கள் ஒரு 2 பேர் வேண்டாம் பாடு. அதுதான் பிஜேபி கேப்சர் பண்ண பார்த்துச்சு. பாஜக எதிர்பார்க்குது இல்லையா சார் நாம் தமிழர்? ஆனா அவர் உறுதியா இருக்காரு. பாஜக எதிர்பார்க்கிறது அதிமுக முயற்சி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். சார், துணை குடியரசுத் தலைவர் அண்மையில் பேசியிருந்த அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா, ஒரு சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நான் 100% உடன்படுறேன். குடியரசு துணைத் தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி அதை நான் பேசியிருக்கிறேன். 2-3 வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கேன். ஜுடிஷியரியோடைய அவுட்ரீச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைல் எல்லாருமே போயிடுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம பார்த்துருக்கோம், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பேசிக்கலாக 3 அம்சம் பார்க்குறோம். ஒன்று லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு. லெஜிஸ்லேச்சர் அந்த பார்லிமெண்ட் இருக்குது, அசம்பிளி இருக்குது. ஜுடிஷியரி நம்ம பார்க்குறோம், சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ எங்கே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டில் அல்லது பிரசிடென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரசிடென்ட்டுடைய ஆர்டர், பை த ஆர்டர் ஆஃப் த பிரசிடென்ட், பை த ஆர்டர் ஆஃப் த கவர்னர் வரும். ஆன் ஐஜிஎஸ்னு முன்னாடிலாம் கேள்வி, ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ்னு போட்டு போஸ்டெல்லாம் வரும். அதை மாதிரி ஒரு ஜிஓ வந்துச்சுன்னா அது கவர்னருடைய உத்தரவின் பேரில் தான் வரும். நேஷனல் லெவலில் பிரசிடென்ட் உத்தரவின் பேர் தான். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறதே ஆரம்பிக்கிறதே பிரசிடென்ட்டுன்னு தான். 3 பில்லர், ஜனநாயகத்தின் 3 தூண்கள் இதை தான் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம 4வது தூண் சொல்லி நம்ம மீடியாவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். 3 தான். அப்போ 3மே ஒன்று. நம்ம ஜனாதிபதியை தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார், சரிங்களா? பிரதமருக்கு ஜனாதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதே பிரதமர் உள்ளிட்ட ஆட்கள் தான். அவங்க எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணி தான் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தலைமை நீதிபதியை பதவி பிரமாணம் பண்ணிக்கிறது ஜனாதிபதி தான். இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு தான் இந்த ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், சரிங்களா? அம்பேத்கர் உள்ளிட்ட பெரிய சபை நிறைய விவாதித்து பேசி வச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது கணக்கு. ஆர்டிகிள் 142 என்ன சொல்லுது? எந்த ஒரு இடத்துல சட்டத்தின் தெளிவு கிடைக்கலையோ அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் சொன்னது சரியாக இருக்கும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை இயற்றலாம்னு எங்கேயுமே சொல்லலை, சரிங்களா? உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் இந்த வீட்டை பார்த்துக்கங்கன்னு நான் என்னுடைய வீட்டு சாவியவே நான் உங்களுக்கு கொடுத்தது நான் தான், என் வீடு தான், சாவி தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள இனிமே இதனுடைய வீடு என்னது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா
சாவி உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்குறேன், அந்த ரைட்ஸை கொடுத்தது நான் தான், அதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களுடைய வீடு சொல்கிற உரிமை இருக்காங்கிறது ரொம்ப எளிமையான கேள்வி. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க தான் வந்து இந்த அரசமைப்புடைய கஸ்டோடியன், பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. அப்போ கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக ஏதாவது வந்துச்சுன்னா இவங்க வந்து அதை சரி பண்ணணும். ஆனால் இவங்க வந்து ஒரு சட்டத்தை இயற்றுதுங்கிறது ஒரு ஓவர் ரீச். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றங்களாலையும் ஒருத்தரை கைது பண்ண சொல்லி உத்தரவு போட முடியாது. அரெஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சினிமாவில் பார்த்துருப்போம்ல, அந்த அரெஸ்ட் ஹிம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்ல முடியும், ஒரு கலெக்டர் சொல்ல முடியாது, ஒரு கோர்ட் சொல்ல முடியாது, ஒரு ஜட்ஜு சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு பட்டா உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு ஒரு பட்டா கிடைக்கல, நீங்கள் வந்து எல்லாத்தையும் போகிறீங்க, 7 தடவை அப்பீல் போகிறீங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் கோர்ட்டுக்கு போவீங்க, சார் இந்த பாருங்க சார் எனக்கு பட்டா கொடுக்கல, இது ஏன் இடம் சார், நியாயமாக இருக்கு. அவர் வந்து பட்டா கொடுங்கன்னு ஆர்டர் போட மாட்டார். நீங்கள் தயவுசெய்து கேட்டு தெரிஞ்சு எந்த மூது அவர்கள் இந்த பட்டா வழங்கும் அதிகாரி தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யணும் ஆர்டர் போடுவாங்க. யூ ஹேவ் டு ரீகன்சிடர் த டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொடுக்க மாட்டேங்கிறது டிசிஷன், புரியுங்களா? அப்போ வந்து அதை ரீகன்சிடர் பண்ண, அப்போ என்ன அர்த்தம்னா குடு அப்படிங்கிறது இன்டெரக்ட். அப்போ சரி இவ்வளோ தெளிவாக இருக்குது, ஏன் கொடுத்துடலாம்ல நீங்களே. அப்போ பட்டா இஷ்யூங்க தட்டி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரே, அவருடைய வேலை என்ன? அப்போ எப்பா நீ தப்பாக முடிவெடுத்துருக்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்தில் இருக்குது, சரியான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த பட்டா வழங்கும் அதிகாரிட்டு தான் இருக்கு. அதுபோல இந்த நீதிபதி ஒரு இடத்துக்கு இருந்து நகர்ந்து ஜனாதிபதி இடத்துக்கும் ஆளுநர் இடத்துக்கும் நகரும்னு சொன்னால் அது கட்டாயமாக இந்த 3 தூண்களில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். துரதிர்ஷ்டம் என்ன, சிம்பிளாக முடிச்சிடறேன். துரதிர்ஷ்டம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% அரசியல்வாதிகள் சரியில்லாதவர்கள் அப்படிங்கிறனால அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. நமக்கு இதுக்குடா பம்பு, நமக்கு ஏதாவது பஞ்சாயத்து வரும், நம்மளோட இந்த கேஸில் நம்ம வந்து சண்டை போட்டுடலாம், ஆனால் பின்னாடி 10 கேஸ் இருக்குது, நமக்கு வேறு வேறு நம்ம அமைச்சருக்கு இருக்குது, நமக்கு இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் பேசாமல் இருக்காங்க. அது வந்து இதனால் நடந்தது. 142 பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய இப்போ ஆளுநர் வந்து இது மாதிரி தாமதம் பண்ண சரியாக தப்பாங்கல்ல, ஜுடிஷியலில் 2 வியூ இருக்குது. நான் நிறைய சிட்டிங் நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர் பெருமக்கள், ரியல் சீனியர் கவுன்சில்ஸ் நிறைய பேர்ட்ட பேசுன போது அதில் 2 ஒப்பீனியன் இருக்குது, கிளியர். அப்போ அதில் ஒரு ஒப்பீனியனை சுப்ரீம் கோர்ட் எடுக்குன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் 142 யூஸ் பண்ணி 10 மசோதாக்கள் சட்டம் ஆகிறது ஃப்ரம் த டேட் ஆஃப் அவங்களை அனுப்புனதுலேருந்து அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு அதிகாரம் இருக்குதான்னு நான் கேட்டு ஒருத்தர் கூட அப்படி அதிகாரம் இருக்குன்னு சொல்ல. 2 ஒப்பீனியன் சொன்னவங்க கூட, கவர்னர் வந்து தாமதப்படுத்தின தப்புங்க அப்படின்னு சொன்னவங்க கூட 142 யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் இருக்கா அப்படிங்கிறதுல வந்து எல்லாரும் முரண்படுறாங்க. 142 குழப்பம் இருந்தால் தெளிவுபடுத்துறதுக்கு, ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை, சட்டத்தில் இல்லை, அப்போ ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நீதிமன்றம் சொல்லுது. ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கல்ல, சட்டத்தை உருவாக்கும் அதிகாரம் லெஜிஸ்லேச்சருடைய எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ். இல்லை இப்போ திரு கபில் சிபல் பேசும்போது துணை குடியரசுத் தலைவர் பேசியிருந்ததே அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்றது உட்பட இப்போ இந்த இதுக்கு தான் வலிமை அதிகம் அப்படின்ற விதத்துல தானே சார் அவருடைய முன்னாள் காங்கிரஸ்காரர் அண்ணன் கபில் சிபல் உட்பட யாருக்குமே வந்து நீதிமன்றம் பற்றி பேசுறதுக்கான ஒரு தார்மீகம் இருக்குதா அப்படின்னு நான் வியக்கிறேன். ஏன்னா நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுங்கிறத தலைகீழாக மாற்றினவங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுலேருந்து 4வது நீதிபதிக்கு முதல் நீதிபதியாக போட்டதுலேருந்து புரோட்டோக்காலை கம்ப்ளீட்டாக மீறி 100 முறைக்கு மேலே கான்ஸ்டியூஷனை திருத்தி, எமர்ஜென்சி காலத்தில் பிரியாம்பிளையே திருத்தி கான்ஸ்டியூஷனை துச்சமாக மதித்து செயல்பட்டவங்க. பிரியாம்பிளில் இல்லாததை, அம்பேத்கர் சிந்திக்காத, நேருவும் பட்டேலும் சிந்திக்காததை இவங்க கொண்டு வந்து வச்சு நான் பண்ணுறேன் சொல்லி இந்திரா காந்தி காலத்தை பண்ணிட்டு இவங்க வந்து அரசமைப்பு பற்றியும் நீதிபதிகள் பற்றியும் நீதிமன்றம் பற்றியும் பேசுறது வந்து ஒரு வியப்பு. அதுதான் வியப்பும் ஆச்சரியம் அளிக்கிறதே தவிர ஜெகதீப் தங்கர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ரொம்ப சரியாக பேசுகிறார். நாங்கள் வந்து ஒன்று ஏதாவது தலையிடுறோமா, அப்போ நாங்கள் வந்து ஒரு சட்டம் ஏதாவது சொல்லுவோம். சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது, சட்டத்தை செயல்படுத்துவதற்கான அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, சட்டம் சரியா தப்பான்னு சொல்றதுக்கு அதிகாரம் ஜுடிஷியரி இருக்குது. அப்போ 3மே சட்டம் தொடர்பானதான். லெஜிஸ்லேச்சர் இயற்றும், எக்ஸிக்யூட்டிவ் செயல்படுத்தும், எங்கேயாவது தப்பு நடக்குதான்னு இவங்க பார்ப்பாங்க. தப்பு நடக்குதுன்னா தப்பு நடக்குன்னு சுட்டி காட்டுற அதிகாரம் இருக்குது நீதிமன்றத்தில், மாற்று கருத்து இல்லை. அதை தான் செஞ்சிருக்காங்கன்றது தானே சார். அதைத்தான் நான் சொல்ல வரேங்க. உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், இன்னொரு உதாரணம் நான் ட்ரை பண்றேன். நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா தம்பி அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், இது சரி தம்பின்னு நான் கரெக்ட் பண்றது வேற, எந்திரிங்கப்பா நான் தான் ஆங்கர்னு உட்கார்றது வேற. இவ்வளவுதான் உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நீங்க தப்பு பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீதிமன்றங்களை வந்து எக்ஸிக்யூட்டிவோ லெஜிஸ்லேச்சரோ தப்பு பண்ணாதுன்னு சொல்ல. நிறைய விஷயங்களை வந்து இவங்க நீதிமன்றம் டீல் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் த ரைட், புரியுங்களா? NJACன்னு ஒன்று இருக்குங்க, நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு போனாங்க, இதே நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட் தான். 2 பாராளுமன்றத்திலையும் ஏகமனதாக தான் நிறைவேற்றப்பட்டது. நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதா? அப்போ அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வரணும்னா வேண்டாம் சொல்லாங்களா? ஆனால் அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு முரணாக இருக்குதுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்குது. அதனால இதுதான் சட்டம் சொல்றதுக்கான அதிகாரம் இல்லை. உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இது நீங்க பண்ணது தப்புன்னு அவங்க 100% சொல்லலாம். அதில் செகண்ட் தாட் நான் சொன்னேன்,
ஆளுநருடைய செய்கை தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல முரண்பட்ட பார்வை பார்த்தேன். முரண்பட்ட பார்வைன்னு என்ன? பாதி பேர் ஆமா நீதிமன்றம் சொன்ன சரி, ஆளுநர் செஞ்ச தப்புன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா நான் பேசின ஒருத்தர் கூட இந்த இடத்துல 142 இன்வோக் பண்ணது வந்து சரியா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு துணை குடியரசுத் தலைவரினுடைய இந்த பேச்சுக்கு பிறகு நிறைய டிபேட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சார். யாருக்கு அதிகாரம் உண்டு? உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டா இல்ல குடியரசுத் தலைவருக்கு உண்டான்றதுல ரெண்டு யாருக்கு பேருக்கு அதிகபட்சம் அப்படின்றது அப்படி ஒரு கிடையாதுங்கிறது தான் பாயிண்ட். யார் பெரியவருங்கிறதே கிடையாது. உங்களுக்கு நான் முதலே ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஜனாதிபதி தான் தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப என்ன ஆயிடுறாரு? இவர் பெரிய ஆளாயிரம். உங்களை அவர் அப்பாயின்ட் பண்றாரு, அவர் பெரிய ஆளாயிராருல. அவருடைய பிரசிடென்சியல் ஆர்டர்ல தான் வந்து அப்பாயிண்ட் ஆகிறார். புரியுதுங்களா? ஜனாதிபதி எங்க யார் ஒரு தலைமை நீதிபதி எப்படி அப்பாயிண்ட் ஆவாரு? பிரசிடென்ட் தான் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அப்ப அப்பாயிண்டிங் அதிகாரி தானே பெரிய ஆளு. சரிங்களா? அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா? தலைமை நீதிபதி தான். சரி, இப்ப இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இது தலைமை நீதிபதியா யார் வரணுங்கிறது ஏன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க? நாங்களே முடிவு. நீதிமன்றத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குல்ல. இப்ப நீதிமன்றம் ஜனாதிபதி விஷயத்தை தலையிடலாமா இல்லையாங்கிறதான விவாதம். அதான விவாதம். நீதிமன்றம் அவங்களே தலைமை நீதியா வச்சுக்கலாம்ல. அவங்க ஏன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க? சரி, அப்ப அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா? அவங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் யார் கொடுப்பா? அப்ப அரசாங்கத்துக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அது அவங்கள நீதிபதிகளை ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது. நீதிபதி இண்டிபெண்டா இயங்குறதுக்கான வசதி பண்ணி தருவது. சரிங்களா? லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. சட்டத்தை ஆடி கூடி வாச்சு 543 பேர் உட்கார்ந்து பேசி சண்டை போட்டு மண்டை உடைச்சு. இப்ப நம்ம இதுல என்ன பார்த்தோம்? வக்ஃபுல என்ன பார்த்தோம்? சண்டை போட்டாங்களா இல்லையா? அப்ப ஓவைசி வந்து பேசினாரா இல்லையா? தமிழ்நாட்டில் கூடிய எல்லா திமுக எம்பி காங்கிரஸ் பேசினா அப்படி நடந்துச்சா நீதிமன்றத்துல? அப்ப அவர்கள் வந்து முடிச்சிட்டாங்கன்னு என்ன கணக்கு? அப்ப அவர்களுக்கு வந்து ஆளுநர் சரியில்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குது. ஆனா இதுதான் செய்யணும்னு சொல்றதுக்கான உரிமை இல்லை. அப்ப யார் பெரிய ஆளுங்கிற கேள்விக்கு 2 பேருமே, இன்னும் சொல்ல போனா 3 பேருமே, பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் 3க்குமே அதிகாரம் இருக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கலெக்டருக்கான உத்தரவை நீங்க எஸ்பி போட முடியாதுங்க. ஒரு கலெக்டருக்கான உத்தரவை நீதிமன்றம் போட முடியாதுங்க. ஒரு நீதிமன்றத்துக்கான உத்தரவை கலெக்டர் போட முடியாதுங்க. ரொம்ப எளிமையான பார்வை. சரி, இப்போ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி தான் இந்த விஷயங்கள்லாம் பேசப்படுது. வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதுல இந்த பக்கம் இந்த ஒரு சிக்கல் இருக்குன்னா, இப்போ ஆளுநர் மசோதாவை வந்து அந்த காலக்கெடுவை மீறாரு, இல்ல காலக்கெடுவே ஒண்ணு இல்ல அப்படின்னா அது யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க சார்? இப்போ அது ஒரு பெரிய சிக்கல். காலக்கெடுவே இல்லைன்னா காலக்கெடு வச்சிருக்கணும்னு ஏன் அந்த சட்ட வல்லுநர்களுக்கு இந்த அரசமைப்பை உருவாக்கணும்ங்களுக்கு தோணல? இல்ல அததான் இப்போ உச்ச நீதிமன்றம் 6 மாசத்துக்குள்ள ஒரு சட்டமன்றமோ பாராளுமன்றமோ திரும்ப கூடணும் ஒரு காலக்கெடு இருக்கு. ஒரு சட்டமன்றமோ பாராளுமன்றமோ இன்னைக்கு கலைஞ்சிருச்சு அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள அடுத்த சட்டமன்றம் கூடிடணும். அது ஆட்சியே முடிஞ்சிருந்தா கூட, சரிங்களா? அப்புறம் லீவ்ல இருந்தா கூட என்ன சொல்ல, முதல் சட்டமன்றத்துக்கும் அடுத்த சட்டமன்றத்துக்கும் 6 மாசம் கேப் தான் இருக்க முடியும். இது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 6 மாசம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரீங்க, அவசர சட்டம்னு கொண்டு வரீங்க. அந்த அவசர சட்டத்தோட ஆயுள் காலம் 6 மாசம் தான் வச்சிருக்காங்க. ஒரு எம்பி வச்சிருக்காங்க லோக்சபான்னு 5 வருஷம், ஒரு எம்பி வச்சிருக்காங்க ராஜ்யசபான்னு 6 வருஷம். இவ்வளவு எல்லாத்துக்கும் கெடு வச்ச அந்த கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிஸுக்கு ஜனாதிபதியும் ஆளுநரும் முடிவெடுக்கிறதுக்கு ஏன் டைம் வைக்க தெரியலையா? அவங்களுக்கு தெரியாதா? அது யாரா நம்ம சொல்லி தரணுமா? அப்ப என்ன மாதிரி சட்டம்னா நாளைக்கு வரலாம். அப்போ இவங்க முடிவு. இப்போ நாளைக்கு கேட்குறேன், இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, நான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது, நாங்கள் தான் சொல்லுவோம் அப்படின்னு. ஆளுநர் அதை அனுப்பிடுறார், ஜனாதிபதி ஒப்புக்கிறார். இவங்க நீதிமன்றம் ஏற்குமா? ஏன் ஏற்காது? ஏன்னா நீதிமன்றத்தில் அதிகாரத்தில் இவங்க தலையிடுறாங்க. இவ்வளோ எளிமையானது தான். அப்போ காலக்கெடு இல்லை அப்படின்னா சீக்கிரம் விசாரிங்கன்னு சொல்றதுக்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அவ்வளோதான். ஆனால் அது எத்தனை நாள் சொல்றதுக்கான அதிகாரமே நான் முரண்படுறேன். எனக்கு வந்து அப்படி எத்தனை நாள் சீக்கிரம் விசாரிக்கணும், அவ்வளோதான். as soon as possible அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அர்த்தம். அப்ப எவ்வளவு சீக்கிரம் சொல்லல, ஓகே அப்படி மாற்றி யோசிப்போம். உச்ச நீதிமன்றங்களை விட்டுருங்க, உயர் நீதிமன்றங்களை விட்டுருங்க. இந்தியாவில் எந்த நீதிமன்றமாவது எந்த வழக்கையாவது எத்தனை நாள் எடுக்கணும் கணக்கு இருக்கா? ஒரு வழக்கு வந்து இன்னைக்கு நீங்க தாக்கல் பண்ணிட்டீங்க, எத்தனை நாள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி திருப்பி சட்டத்தை எங்கேயாவது எந்த கோர்ட்டுக்காது ஏன் இல்லை? அப்ப நம்ம வந்து ஒன்று நாளைக்கு வந்து இதே சட்டமன்றங்கள் பாராளுமன்றம் சேர்ந்து ஒன்று தேர்வு எல்லா கேஸ்லையும் 30 நாளைக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், 90 நாளைக்குள்ள வந்து அப்பீல் முடிச்சிடணும். நடக்குமா? ப்ராசஸ் இருக்குல்ல சார். இப்போ நீங்க ஒரு கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆளுநரோட வேலை ப்ராசஸே இல்லாத வந்து சும்மா மோட் வேலையை பார்த்துருக்க வேலை நான் நினைச்சேன். அப்படி கிடையாது சார். பட் ஒரு அதிகாரத்தை மாற்றுவதற்கான ஒரு விஷயம், அதோட கான்சிக்வன்சஸ் யோசிக்க வேண்டாமா? ஒரு நாளைக்கு வேற ஒரு உங்களுக்கு புரியுது மாதிரி, நாளைக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், கச்சத்தையும் நாங்கள் மீட்டுட்டோங்க அப்படின்னு சட்ட தீர்மானம் இல்லை, மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் இல்லை, நாங்க மீட்டுவாங்க இது எங்க ஊருங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் 4 பேர் நின்றோம்னா என்ன ஆகும்? தமிழ்நாட்டினுடைய மண்ணு நம்ம எல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? கச்சத்தீவு நம்மளது நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன், நம்மளது அநியாயமா கொடுத்துட்டாங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன், ரைட். அப்ப நியாயம் தானே. அப்ப நம்ம போய் வாங்க போய் எடுத்துக்கூட சொல்லிட்டு சட்டமன்ற தீர்மானம் போட்டு சட்டமன்றம் எடுத்துட்டாங்கன்னு ஒத்துக்க முடியுமா? இரு நாட்டு கான்சிக்வன்சஸ். ஸ்ரீலங்கா நேரா போய் வந்து சைனாட்ட போய் உட்காந்துருவாங்க, பாகிஸ்தான் போய் உட்காந்துருவாங்க. என்னத்துக்கு ஆகும்? அப்ப இங்க போடுற ஒரு சட்டமன்ற ஒரு சட்ட தீர்மானங்கிறது எங்க போய் முடியும்? இந்தியாவுடைய இறையாண்மைக்கே பாதுகாப்பு ஆபத்தா போய் முடிஞ்சிடும். அப்ப
அப்போ என்ன செஞ்சாலும் அதற்கு ஒரு வரைய இருக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லி 90 நாள் ஓகே பண்ணு, 30 நாளில் ஓகே பண்ணு, அப்படி பண்ண முடியுமா? அப்போ நீங்கள் வந்து இந்த ஆளுநர் வந்து சட்ட வல்லுநர்கிட்ட கருத்து கேட்காம இருந்தார் நினைக்கிறீங்களா? அஃபீஷியலாக ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, யார் யார்கிட்ட கேட்டார் அப்படின்னு. அப்போ நான் விசாரிக்கணும். அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு 2 பட்ட பார்வை இருக்குது, அதில் ஒன்று அவர் எடுக்கலாம்ல. ஜெயலலிதாவுடைய வழக்கில் மைக்கேல் டி குன்ஹான் நீதிபதி சொல்கிறார் அவங்க குற்றவாளின்னு, குமாரசாமி நீதிபதி சொல்கிறார் குற்றவாளி இல்லைன்னு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு கெப்டின் அபயன்ஸ். யார் செஞ்சது சரி சொல்லுங்க? நீதிமன்றம் தானே. 3 நீதிபதி தீர்ப்பை ஏற்கணும்ல. அப்போ நீங்கள் 3 சொன்னீங்க. இதுதாங்க ப்ராசஸ். ஒவ்வொன்றுக்கும் சட்டம் ஒன்று, பார்வை வேறு. அப்போ அவருக்கு வந்து சொல்லப்பட்டது 2ல் அவர் 1 தேர்ந்தெடுக்கிறார். அது எப்படி தப்பு சொல்ல முடியும்? இல்ல மாநிலத்துல வந்து ஆட்சியை நடக்க முடியாம முடக்க பாக்குறாங்க ஆளுநரை வச்சு. என்ன? அப்ப இது செயல்படணும். துணைவேந்தர்கள் நியமிக்கவே மாட்டேன்றாங்க, அப்போ முடங்கல. துணைவேந்தர்கள் ஜெயிலுக்கு போனவங்களா இருக்கிறாங்க, அப்போ முடங்கல. ஊழல் பண்றவங்களா இருக்கிறாங்க, அப்போ முடங்கல. கையில பச்சை குத்தி கட்சிக்காரருடைய பச்சை குத்துறவங்களா இருக்கிறாங்க துணைவேந்தர்கள், அப்போ முடங்கல. இப்போ முடங்கிருதா? அது வந்து துணைவேந்தரை வந்து நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு? வேந்தருக்கு இருக்கணுமா? வேந்தர் யாரு? ஆளுநரா முதல்வர்? இதுல தான் முடங்குதா மொத்தமும்? சென்னை பல்கலைக்கழக ஃபண்ட் பொசிஷன் என்னாச்சு? ஏதாவது பண்ணிருக்கீங்களா? மற்ற பல்கலைக்கழகம் என்ன நிலைமையில இருக்கு? ஒன்று தனித்தனியா பேசுவோமா? அதை செஞ்சிருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஏதாவது ஆய்வுல ஏதாவது முன்னேறி இருக்குதா? அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏதாவது நீங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறீங்களா? அதுக்கு மாறி கேஸ் தானே போடுறீங்க. இதுதான் பிரச்சனையா இப்ப இங்க? இப்ப இந்த காலக்கெடு வந்து வரையறை இல்லாததே காரணத்தோட தான் நடந்திருக்கு அப்படின்றத உங்களுடைய இல்லன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு கேட்கிறேன். நான் நீதிமன்றத்தையும் கேட்கிறேன், உங்களையும் கேட்கிறேன். அவங்க எல்லாத்துக்கும் காலக்கெடு வச்சு அரசமைப்புடைய தந்தைகளுக்கு இது தெரியாதான்னு கேட்கிறேன். நீங்க சொன்னீங்க ஒரு சிக்கல் இருக்குல்ல, நீதிமன்றங்களுக்கு ஏன் வைக்கல? நான் அதான் மாத்தி வச்சு சொன்னேன். ஒரு எஃப்ஐஆர் வந்து எப்போ போடணும்னு சொல்லி சொல்றாங்களாங்க. சரி, சார்ஜ் ஷீட் எப்போ போடணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்லல? சார்ஜ் ஷீட் 90 நாளைக்குள்ள போடலைன்னா பெயில வந்து நீங்க உரிமையாக்கலாம் சொல்லிக்கலாம். ஆனா 90 நாளுக்குள்ள போடணும்னு சொல்லவே இல்லையே. இவருக்கு விடுதலை பண்றதுக்கு தான் நீ எத்தனை நாள்ல சார்ஜ் ஷீட் பண்ணணும் சொல்லி ஏன் போடல? சார்ஜ் ஷீட் போடுறதுங்கிறது சில கேஸ்ல முடியவே முடியாது. இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம், நேரு அவருடைய அமைச்சர் நேருடைய சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு இருக்குது. இன்னும் நமக்கு எந்த முடிவும் கிடைக்கல. எத்தனை வருஷம் ஆகி போச்சு? அப்ப சில இடம் அப்படி இருக்கு தெரிஞ்சுதான் கொடுக்காம இருக்காங்க. 10 வருஷத்துல ஜட்மெண்ட் கொடு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிட முடியுமா? இல்ல அது தேவையானதுதான்ன்றது உங்களுடைய கருத்தா சார்? அதை சார் நான் சொன்னேன், as soon as possible அங்கே போட்டிருக்காங்க. அப்போ நீதிமன்றம் சொன்ன பாஸ் நீங்கள் முடிவெடுத்தது தப்பு, லேட் பண்ணிட்டீங்க, 10 நாளில் நீங்கள் வந்து முடிவெடுங்க, சீக்கிரம் முடிவெடு சொல்லியிருக்கலாம். நான் ஒரு காலக்கெடு விதிக்கிறேன்னு கிளம்புறது சுப்ரீமசி மாறி போயிருது. நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு பட்டா வழங்குறதுக்கு தாசில்தார் நீங்கள் சொன்ன மாதிரியே யூ ஹேவ் டு ரீகன்சிடர் நீங்கள் சொல்லுங்க. நான் திருப்பி அனுப்பிடுறேன், எல்லா 10 மாதம் ஆளுநருக்கு திருப்பி அனுப்பணும். சட்டமன்றம் திருப்பி அனுப்புனதாக கருதி நீங்கள் என்ன அப்படி எல்லாமே சட்டமன்றம் திருப்பி அனுப்புனதான் கருதி நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க சொல்லி ஃப்ரெஷ்ஷாக முடிவெடுங்கன்னு சொல்லலாம். அந்த உரிமை இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக முடிவெடுக்கணும். ஏற்கிறாரோ மறுக்கிறாரோ வேறு சொல்லலாம், அவர்கிட்ட தான் முடிவு. நீங்கள் எடுத்த முடிவு தப்புங்கன்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க, ஆளுநருடைய முடிவு தப்புன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது. பாராளுமன்றம் நிறைவேற்றின சட்டத்தை தப்புன்னு சொல்ற அதிகாரம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் தப்பா சட்டம் நிறைவேற்றுறீங்கப்பா, நான் ஒரு சட்டம் கொண்டு சொல்ல முடியாது. இவ்வளோதான் பாயிண்ட். அப்போ அரசமைப்பில் இல்லாத கெடுவை நீங்கள் வச்சுட்டீங்கன்ற. ஆளுநர் தாமதப்படுத்துறாரு, உள்நோக்கம் இருக்குது, பொலிட்டிக்கல் மோட்டிவ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ரீகன்சிடர் வேற, நான் டிசிஷன் மேக்கிங் வேற. நான் டிசிஷன் மேக்கிங்னா சாவியை நான் எடுத்துட்டு நான் தான் ஓனர்னு சொல்கிறேன். இங்கே தான் பிரச்சனை வரும். சாவி நீங்கள் வந்து உங்களோட கொடுத்த உண்மை தான், நீங்கள் தானே சார் கொடுத்தா, எஸ், பட் யூ கேனாட் கிளைம் தட் யூ ஆர் த ஓனர். இவ்வளோதான் இங்கே பிரச்சனை. இதெல்லாம் வந்து ஜனநாயக விரோத சக்திகளை உலுக்கி இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். எது ஜெகதீப் தங்கர் அவர்கள் சொன்னதா? ஜெகதீப் தங்கர் அவர்கள் சொன்னதா? நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து வாங்கப்பட்டதா வழங்கப்பட்டதான்னு பேசப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். பூனைக்கு யார் மணி கட்டுவதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், நல்ல வேளையாக தம்பி ஆற்காடு வீராசாமி வந்து மணி கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஊரில் நினைச்சுங்களுக்கு? யார்? நீதிபதிகளை பற்றி சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பொது வெளியிலையும் பேசப்பட்டிருக்கு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர் மேலே எடுத்துட்டு சட்ட நீதிக்கும் சமூக நீதிக்கும் வந்து மோதல் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு புரியவே இல்லை, அது எப்படி மோதல் வராமல் இருக்கணும்? ஏன் மோதல் வராமல் இருக்கணும்? சட்ட நீதிக்கும் சமூக நீதிக்கு மட்டும் மோதல் வரக்கூடாது, சட்ட நீதிக்கு மற்ற நீதிக்கெல்லாம் மோதல் வரலாமா? சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எங்கே போச்சு? நீதிபதியை உழுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன உழுக்குனாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்கே உழுக்கியிருக்காங்க? புரோட்டோக்காலை மீறி நீதிபதிகள் நியமனம் நடந்துச்சு. மூத்த நீதிபதி அடுத்த தலைமை நீதிபதி யார் வரணும் யாருமே கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட்ல ஒரு டிஸ்பியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 4வது நீதிபதிக்கு முதலாளத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதனால 2 நீதிபதி வெறுத்து போய் ரிசைனே பண்ணாங்க. இவர்களுக்கு கூட்டணி வச்சிருக்காங்க இந்திய கூட்டணியில். இவங்க சொல்லுவாங்களா? இவங்க எவ்வளவு குற்றச்சாட்டுகள். இப்போ இதனுடைய தொடர்ச்சியா ஜெகதீப் தன்கர் அவரோட ஆளுநர் ரவி அவர்களுடைய சந்திப்பு அப்படின்றது எதற்கானது சார்? அது காக்காவுக்கார பணமலை விழுந்தது. அவர் இப்படி பேசுவார்னு இவருக்கு தெரியாது. இவருடைய அப்பாயின்மெண்ட் ரொம்ப முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணது. இவர் நேராக அங்கே போனார், ஜனாதிபதியும் பார்ப்பார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லீகல் கிரைசிஸ் இருக்குது, ஒரு சட்ட சிக்கல் இருக்குது.
அப்போ எதனால் போட்டிங்க அப்படின்னு கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அதை பற்றி ஒர்க் பண்ணி ரீவொர்க் பண்ணி இப்போ வந்து அதை அப்படியே வச்சிட முடியாது சரிங்களா. இன்னைக்கு தேதிக்கு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, ஆனால் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணணும். அப்போ வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போடணுமா, அப்பீல் கிடையாது, அப்போ வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடணுமா, அது என்ன செய்யணும்னு போய் பேசுவாங்க. இல்லாட்டி நம்ம வந்து வேற ஒரு லா எனாக்ட் பண்ணுமா, ஒரு கிரே ஏரியா இருக்குன்னு 142 கொண்டாங்க. 142 ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுமா, சட்டமைப்பு அரசமைப்பு திருத்த முடியும்ல. 100 முறைக்கு மேலே அரசமைப்பு திருத்தப்பட்டிருக்கு. இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் மேலே கேஸே போட முடியாதுலாம் திருத்தினாங்க. அப்படிலாம் அரசமைப்பு திருத்தப்பட்டிருக்கு. இவங்க காங்கிரஸ்காரங்க அன்னை கபில் சிபில் பாரு மூத்த வழக்கு நீங்களாம் உட்காந்து அதெல்லாம் பார்த்தவங்க, அதை பார்த்தவங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்யணுங்கிற கோர்ஸ் கரெக்ஷனுக்கு வந்து தேவைப்படலாம். அப்போ ஒரு சைடாக போயிருக்கு ஜட்ஜ்மெண்ட். அப்போ நம்ம வந்து அது நியூட்ரலாக திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு நாளுக்கு ஒரு பக்கம் யோசிக்கலாம். அப்போ வந்து கட்டாயம் ஆளோட, ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த கிரைசிஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஆளுநர் கருத்து கேட்பாங்க, ஜெகதீப் தங்கர் கருத்து கேட்பாங்க, குடியரசுத் தலைவர் கருத்து கேட்பாங்க. குடியரசுத் தலைவரே உச்சநீதிமன்றம் 143 சொல்லுது. குடியரசுத் தலைவருக்கே ஒரு டவுட் வந்துச்சுன்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு டு சஜஸ்ட், நல்லா புரிஞ்சுங்க, சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு சஜஸ்ட். அப்போ திருப்பி அங்கே யார் பெரியாள்னு யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுங்களா? இது ஒன்றுக்குள்ள ஒன்று இப்படி கிளப் பண்ணிடுறதா அந்த கான்ஸ்டியூஷன். இவர் பெரியாள் அவர் பெரியாளுங்கிறதே கிடையாது. அப்போ 143 என்ன சொல்லுதுன்னு கேட்கணும்ல. 142 இதை சொல்லிருச்சு, 143 அப்போ நாளைக்கு இது நடக்கலாம். அப்போ இவர்கள் வந்து ஒரு டிஸ்கஷன். இந்த பேச்சுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்தது எதேச்சு. அந்த சந்திப்பு வந்து தீர்மானிக்கப்பட்டது. இன்னும் பல சந்திப்புகள் அங்கே இருக்கும். இல்லை முன்னாடியே அதை ஃபிக்ஸ் பண்ண டேட் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் இப்போ என்ன பேசுவாருங்கிறது இவருக்கு தெரியாதுல்ல. அவர் வேற இடங்களில் பேசுறாரு, அந்த இடத்துல இவர் கிடையாது. இவர் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்காரு, அதுக்கு முதல்ல இதை பேசுறாரு. ஸோ அது டிஸ்கஷனில் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன போல அது ஒரு பெரிய டிபேட்டை கிளப்பி விட்டுருக்கு. நீங்கள் அதனால கேள்வி கேட்குறீங்க. அது மாதிரி அந்த டிபேட் இருக்குது. அதற்கும் இதற்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஆனால் வந்து இந்த டிஸ்கஷன் அதை பற்றி கட்டாயமாக இருக்கும், நோ டவுட். இப்போ டெல்லியில் இது சம்மந்தமாக தீவிரமாக பேசுகிறாங்க, ஜுடிஷியல் ரிஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் சந்தேகம் இல்லை. எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்பரன்சி வேணும். அதிகார மையங்கள் எப்படி வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணுமோ, எப்படி சட்ட வல்லுநர்கள், அதாவது சட்டத்தை உருவாக்குவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணுமோ, அதே போல் நீதிமன்றத்தில் இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். அப்போ வந்து அதற்கு தேவையான நடவடிக்கைகள் கட்டாயம் காலப்போக்கில் ஒன்று செஞ்சுட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அதில் வந்து கொலிஜியம்ங்கிறது வந்து 1949 இல்லை, இஃப் ஐ எம் நாட் ராங், சரிங்களா. அது பிறகு வந்த ஒரு விஷயம். அப்படி வந்து அது அவங்க தங்களை ரீஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது போல் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கொண்டு வரணும்னு நான் பார்க்குறேன். அதுக்கான பேச்சுக்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. முயற்சிகள் கட்டாயம் என்ஜேஏசி அப்படி தானே கொண்டு வந்தாங்க. என்ஜேஏசிக்கான டாக் வந்து நரேந்திர மோடி கொண்டு வந்தது இல்லை, அது ஏற்கனவே இருந்தது. நரேந்திர மோடிக்கு அந்த துணிச்சல் இருந்தது, முயற்சி பண்ணார். அது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. திரும்பி மாற்றி முயற்சி பண்ணாங்க. மெதுமெதுவாக பண்ணாங்க. அந்த ரிஃபார்ம்ஸ் வந்து கட்சிக்காரங்களை கூட நீதிபதிகளாக போட்ட காலம்லாம் உண்டு. இவங்களாம் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, கட்சிக்காரங்களாக இருந்தவர்களே. அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் நேரடியான ஒரு நியமனம். மார்க்கண்டே கட்சி அவர்கள் வந்து நீதிபதிகள் நியமனம் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு நீங்கள் தயவு செய்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருந்தவர், அவர் நீதிபதிகள் நியமனம் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்கிற பார்க்கணும். அப்போ அது மாதிரி நிறையலாம் இருந்திருக்கு. அதை தாண்டி வந்து ஒரு நிதானமான, இவங்க ஓவர் ரீச் பண்ணிட்டாங்கன்னு திருப்பி அவங்க ஒரு ஓவர் ரீச் பண்ணாங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வந்து உங்களுக்கு புரியுங்களா. அப்படின்னா நீயே நானே சண்டை போட முடியாது. அப்போ வந்து ஓகே ஒன்று வேறு மாதிரி போதுங்க, அப்படியாங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி நிதானமாக என்ன, அதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, குடியரசு துணைத் தலைவரோட என்ன டிஸ்கஸ் பண்ணார் ஆளுநர்னா, இது தொடர்பான விஷயங்கள் தான். பிரதமர் வந்து குடியரசுத் தலைவரை போய் பார்த்தாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து எப்படி நிதானமாக யாருடைய மனதும் நோகாமல் சட்டத்துக்கு விரோதமாகவும் இல்லாமல் எப்படி செய்யலாம்னு தே வில் டிஸ்கஸ். தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு. அது நீதிமன்றத்தை சொல்லியிருக்காரோ நம்ம தெரியல. ஏன்னா நீட்டு பிரச்சனையில் நீதிமன்றம் சொல்றதை மாற்றி சொல்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதை செய்ய மாட்டேன்னு இருக்காங்க. ஒரு அதை சொல்கிறாரோ என்னமோ தெரியல. நீதிமன்றங்கள் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்கிறாரோ என்னமோ தெரியல. இல்லை அதை ஒட்டிய வந்து இப்போ பாஜக வந்து இங்கே இருக்கிற சிலரை வந்து மிரட்டி கூட்டணியோட வர்றாங்க, ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வி. காங்கிரஸ் உடைய கூட்டணி வந்து என்ன காரணத்தினால, யாரை மிரட்டினது? காங்கிரஸை திமுக மிரட்டுச்சா, திமுக காங்கிரஸ் மிரட்டுச்சா? சிவசேனா கட்சி, நாம உங்களை எளிதாக நீங்கள் வந்து கேமரா ஆஃப் பண்ணால் நீங்கள் மனசாட்சி பொதுவாக சொல்வீங்க, பாஜகவோட தீவிரமான இந்துத்துவா கட்சி சிவசேனா. அது வந்து நோன் ஃபார் இட், சரிங்களா. இந்து முன்னணி வந்து பாஜகவோட தீவிரமாக இருக்கும், சரிங்களா. பாஜக வந்து கொஞ்சம் அப்படி பூசின மாதிரி இருந்தும் இந்து முன்னணி ஆமாங்க நாங்கள் இந்துத்துவா தாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிவசேனான்னு பேர், இவங்க இந்த பாரதிய ஜனதான்னு வச்சிருக்காங்க, இந்து ஜனதான்னு வைக்கல. அவங்க வந்து சிவசேனான்னு வச்சிருக்காங்க, சிவனுடைய சேனைன்னு வச்சிருக்காங்க, சரிங்களா. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கு திமுக. இந்தி கூட்டணியில் யார் இருக்கா? அவங்களோட கூட்டணி யார்? இப்போ யார் மிரட்டினா? அப்போ கம்யூனிஸ்டும் நீங்களும் சேர்ந்துக்கிடுவீங்க, அது வந்து ஜனநாயகம். சிவசேனாவும் நீங்களும் சேர்ந்துக்கிடுவீங்க, அது ஜனநாயகம். காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டிலேருந்து வேறு எடுத்து திமுக அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க, ஜனநாயகம். காமராஜ் ஆட்சின்னு சொல்லக்கூடாதுங்க, நடக்கிறதே காமராஜ்னு சொல்லணும்னா அது ஜனநாயகம். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தாங்கன்னா வந்து மிரட்டல் உருட்டலாம். இவங்க முதல்ல கூட்டணி உடைக்கணும்னு நினச்சாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு இரையானார், கூட்டணியை உடைச்சார். அதுக்கப்புறம் கள்ள கூட்டணி சேர்ந்துடாமலே இருக்கிறதுக்கு பார்த்தாங்க. அவரே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியே சொன்னது போல விழித்து கொண்டார், பிழைத்து கொண்டார். அது ஒன்றும் பிரச்சனை. டக்குன்னு வந்து அலையன்ஸ் சேர்ந்தாங்க. அலையன்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கவலை வந்துருச்சு. இன்னைக்கு காலைல வரைக்கும் ஒரு முக்கியமான கட்சி தலைவர் பேசிட்டு இருந்தார், எப்படிங்க இருக்கும். அப்போ எல்லாருக்குமான கேள்வி வந்துச்சு, அலையன்ஸ் வந்துட்டாங்க. அது ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் இல்லை, அது வந்து இனிஷியல். அதுக்கப்புறம் இன்னும் 10 கட்சி இருக்குது. அப்போ வந்து திமுக கூட்டணி வலுவா இருக்குதுன்னு, அதற்கு எதிர் வலுவா இணை வலுவா இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து எதிர நிற்க போகுது.
ஒரு கூட்டணி எதிர நிற்க போகுது. அப்போ அது ஒரு கவலை ஏற்படுத்துது. டஃப் டாஸ்க்குன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சி கேளுங்க சொல்லுங்க. நான் வந்து யார் ஜெயிப்பாங்கிற இடத்துக்குள்ள போல, ஆனால் ஈஸி கேம் இல்லைங்க நம்ம போகலாம். அது உத்தரவாதம் தெரியும். வந்து திமுகவோ அதிமுகவோ படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்கிற பிசினஸ் கிடையாது. அப்போ அவங்களுக்கு டஃப் வந்துருச்சு. அது எங்க இந்த கூட்டணினால வந்துச்சு. கூட்டணி இல்லாமல் இருந்தால் நான் சொல்லிட்டு இருந்தேன் 200 சீட்டு டிஎம்கே அடிக்கும். ஏன்னா 4 முனை போட்டு இருந்துச்சு. சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அதிமுக பாஜக ஒரே பக்கம் வந்துருச்சு. சீமான் வருவாரா வரமாட்டாராங்கிற பேச்சு வந்துருச்சு. பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, புதிய தமிழகம் இருக்குது, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, வாசன் இருக்கிறாரு, இப்படி பல கட்சிகள் உள்ள வந்து நிற்குது. அப்போ இத்தனை பேர் இருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே அலையன்ஸுக்கு எதிரான வலுவாக. அப்போ யாரை மிரட்டுறா? ஸோ இந்த மாதிரி அலையன்ஸையும் ஜுடிஷியரியெல்லாம் வந்து கம்பல் பண்ணி ஒரு கம்பேர் பண்ணி பேசுறதுலாம் சரியில்லாத விஷயம். இவர்கள் சமரசம் செய்தார்கள் என்றால், ஏடிஎம்கே பிஜேபி சமரசம் செய்தது என்றால், திமுக காங்கிரஸும் சமரசம் தான் செய்திருக்கு. இல்ல 6 மாசத்துக்கு அப்புறம் கூட்டணி பத்தி பேசிக்கலாம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே சார் உடனடியாவே அதை ரியாக்ட் ஆமா, அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இது வந்து கரெக்டா இருக்குது, அப்படி பேசி சேர்ந்தோன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதான் முக்கியமான காரணம். நமக்கு வந்து இப்போ சேர்ந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க வந்து நிறைய இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க. தொண்டருக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கும். பிஜேபிக்கு சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், நம்ம பிஜேபி வெற்றி பெற வைக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் வேணுமான்னு யோசிப்பாங்க. அப்போ ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே வெற்றி பெற வைக்கிறதுக்கும் பிஜேபி தேவைங்கன்னு புரிய வைக்கணும். ஜனவரியில் வந்து கூட்டணி வச்சிங்கன்னா கூட்டணி ஒட்டாது, அது தள்ளி தள்ளி நிற்கும். தலைவர்கள் மட்டும், லீடர்ஸ் மட்டும் வைக்கிறது அலையன்ஸில், கேடர்ஸும் சேர்ந்து வைக்கணும். அப்போ அதுக்கான அந்த கூலிங் பீரியட் தான் அந்த ஒரு வருஷம். கூலிங் பீரியட் சொல்லுவாங்க. அந்த ஒரு வருஷம் வந்து 10 மாதம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நல்ல டெலிவரி வரணுங்கிறக்கான முயற்சி பண்ணுவாங்க. இப்போ தேர்தல் நெருங்கி வர சூழல்ல நிறைய கட்சிகளுடைய நிலைப்பாடு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது சார். பாமகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், அந்த கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அப்படின்றது. இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. திமுகவை மட்டும் நம்பி விசிக கிடக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்துறாரு. அப்போ திமுக கூட்டணி உறுதியா தான் இருக்கா, இல்ல அதுலயும் நிலைப்பாடுகள்லாம் மாறும்? மதிமுக வந்து கூட்டணி மாறக்கூடிய நிலைமையில இல்லை. பிரச்சனை வந்து கூட்டணி கட்சி இல்லை. திமுகவோட தொடரணுமா இல்லையாங்கிறதுல சண்டை கிடையாது. அங்கே வந்து இப்போ பொதுச்செயலாளருடைய மகனுக்கும் இன்னொரு மூத்த தலைவருக்கும் உள்ள சண்டை. அங்கே வந்து ஒரு ஈகோ கிளாஷ் அது ஓடுது. அதே மாதிரி பாமகவில் வந்து கொள்கை முரண்பாடு கிடையாது. அதிமுகவோட போகிறதா பிஜேபியோட போகிறதாங்க கிடையாது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு அங்கே ஒரு சண்டை. நான் வந்து இளைஞரணிக்கு ஒருத்தர் சொன்னேன், நான் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் வந்து அடுத்த உறவுகளுக்கு அவரும் ஒன்றும் சொல்ல. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல. இப்போ தானங்க வந்திருக்கிறார், கொஞ்ச நாள் இருக்கட்டுங்கன்னு தான் சொல்லார். ஸோ அது முரண். இப்போ வந்து அந்த சித்திரை பெருநாள் விழா வருது, அவங்க வந்து பௌர்ணமிக்கு வைப்பாங்க, அதெல்லாம் சேர்ந்து பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவர் தான் செயல் தலைவர் சொல்லியிருக்காரு, அவரும் கட்சி கொடுத்துக்கல. ஸோ இந்த ரெண்டுமே வந்து வேற கிளாஷ். அதற்கும் கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மதிமுக திமுக கூட்டணியில் தொடரும், பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் சேரும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நிலைமை. மாறாக விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்க ஒவ்வொரு முறை மட்டும் இன்னும் அவங்க கூட்டணி மாறுறதுக்கான எந்த முடிவு எடுக்கல. இன்னைக்கு தேதிக்கு அவங்க வந்து இவங்க விஜய் கூட போனாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் உத்தரவாதமாக ஜெயிச்சிடும். இப்போ டஃப் போட்டின்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சைடாக உத்தரவாதமாயிரும். அதனால அவர் வந்து யோசிப்பார். ஆனால் அதுக்காக விஜய் கட்சி ஜெயிக்காது. அதாவது விஜய் கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்கிற இடத்துக்கு நகராது. ஒருங்களா ஒரு சரியான மும்முனை போட்டி வந்துடும். இப்போ வந்து இருமுனை போட்டியாக இருக்குல்ல, ஏற்கனவே 5 முனை போட்டியாக இருந்துச்சு, இப்போ இருமுனை போட்டியாக மாறி இருக்கு. நாளைக்கு வந்து அங்கே சேர்ந்தாலும் அது மும்முனை போட்டியாக மாறிடும். அதில் வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணி ரொம்ப தெளிவான வெற்றியை பெற்றும். அப்போ அதனால அவர் வந்து தன்னுடைய வேல்யூ ஏற்றுறதுக்கான முயற்சி. எப்படி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து சாராய ஒழிப்பு மாநாடு நடத்தி அது மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு மாற்றி திருப்பி விட்டுட்டாரோ அதே மாதிரி அது வந்து தன்னுடைய வேல்யூ ஏற்றிக்கிறது. நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க, போன முறை 6 சீட் கொடுத்தீங்க, அந்த மாதிரிலாம் 6 சீட் நாங்கள் செட்டில் ஆக மாட்டோம், நேரடியாக பேச முடியாது. அவர் சொல்லி கொடுத்துருக்காருல திரு விஜய்க்கு பாடம், டிமாண்ட் ஆஃபர் அப்படின்னு. அந்த வந்து டிமாண்டு தான் இப்போ வந்து தனியாக வருது. வெளியில் வந்து ஒன்று சொல்லப்படுது, டிமாண்ட் வந்து சைடில் பேசப்படுது. இல்லை, தொண்டர்களுக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு இருக்கு, அதை தெளிவுபடுத்துறதுக்காக நான் சொல்றேன்றாரு. அப்போ அது தொண்டர்களுக்காக சொல்றது கிடையாது, தொண்டர்களுக்கு தான். 2 கட்சி தொண்டர்களுக்கும், திமுக தொண்டர்களுக்கும் தான். டேக்கன் கிராண்டடாக நீங்கள் எடுத்துட முடியாது, எங்களை நீங்கள் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் நீ வா போ அப்படின்னு சொல்லி ஆடத்தில் நாங்கள் கிடையாது. அப்போ எங்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்குது, ஒரு பார்ட்டி வித் இன்டெகிரிட்டி நாங்களும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து எப்பா நீங்களாம் பணிஞ்செல்லாம் ஒன்று போயிட வேண்டியதில்லை, நமக்கும் உத்தரவு தான், அவங்களுக்குமான 2 பேருக்குமான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். மெயின் இண்டிகேஷன் வந்து டிஎம்கேக்கு 2 பேருக்குமே நான் சொல்கிறேன். 2 பேர் நீங்கள் வந்து நான் எதுனாலும் பணிஞ்சு போயிடும்னு நினைக்காதீங்க. இது கட்சி தொண்டர்களுக்கு. நீங்கள் சொல்கிறதான் கேட்கறதுக்கு நாள் கிடையாது. அது வந்து திமுக தொண்டர்களுக்கு. 2 பக்கமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஒரு அனுசரித்து போவோம், அனுசரித்து இருந்தோம், இனிமேலும் போவோம். என்ன அவர் திரும்ப சொன்னார் கூட்டணி விட்டு வெளியே போவார், நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்க. நான் முதலே சொன்னேன், அவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற போது எல்லாரும் சண்டைக்கு வந்தாங்க. அவர் வந்து ஏடிஎம்கே கூட போகிறாரு, அதிமுகவும் அழைச்சிட்டா போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். உடனே ஆகுனாங்க. அதெல்லாம் அண்ணே வந்து நமக்கு தெரியாது, வந்து அவ்வளோ அவசரப்பட ரொம்ப நிதானம். 25 வருஷத்துக்கு மேற்பட்ட பொது வாழ்க்கை அனுபவம் மட்டுமே இருக்குது, சரிங்களா. அவருக்கு வந்து ரொம்ப நிதானமாக முடிவெடுப்பார். நீங்கள் பல பேருடைய அரசியல் அனுபவம், வயசு வந்து அவருடைய அரசியல் அனுபவம், அதனால் அவர் உணர்ச்சிப்பட்டு எடுக்கிறவரே கிடையாது. அதுதான் இன்றைக்கும் திருப்பி சொல்கிறேன். அவருக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்குது, அது சீட்டை கூட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடு. அந்த வருத்தம் தான். அது சரியாக வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்குள்ளே உள்ள என்ன. இப்போ அவர் சொன்னார்னா மதிமுகவும் 2 கம்யூனிஸ்டும் கேட்கும். ஸோ திருமாவளவன் எடுக்கிற முடிவு ஒரு கட்சி எடுக்கிற முடிவு இல்லை, 4 கட்சி எடுக்கிற முடிவு. கிட்டத்தட்ட பழைய மக்கள் நல கூட்டணி. ஸோ கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி அவங்க இருக்கிறாங்க.
அப்போ அவருடைய சம்மதம் வேணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரை நம்ம லேசாக ஆட்டி பார்த்தா அது வந்து உள்ளே பெரிய விரிசல். அதனால அவங்க அனுசரித்து தான் போவாங்க. அது திமுக வந்து அந்த சமரசத்துக்கு முழு தயாராக இருக்குது. அவர் வந்து அதிமுக பாஜக சொன்ன மாதிரி நான் மிரட்டினாங்க உருட்டினாங்கலாம் சொல்ல மாட்டேன். அவர் பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தே ஆர் டுகெதர். சார் இந்த 26 தேர்தலில் சீமான் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி இவங்களுடைய ரோல் எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா விஜய் அவர்களை அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ரெண்டு பேருமே இயல்பான கூட்டணியா இருப்பாங்க. எப்படி அதிமுக பாஜகவும் இயல்பான கூட்டணியா இருக்குதோ அதை மாதிரி வந்து இவங்களுடைய இயல்பான கூட்டணியா மாறிவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் கொள்கை முரண் கிடையாது. ரெண்டு பேரையும் அடிக்க முடியும். விஜயும் சீமானும் சேர்ந்தாங்கன்னா விஜயோடைய நட்சத்திர பலம், சீமானுடைய பிரச்சார பலம் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பெரிய எழுச்சி வந்துடும். இன்னைக்கு டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக அதிமுக கூட்டணி வந்ததுனால ஏப்பா டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுப்பா ஒரு வாய்ப்பா மாறிடும். அப்ப திரு விஜய்க்கும் திரு சீமானுக்கும் அது பின்னடைவா மாறும். இப்போ அவங்க சேர்ந்தாங்கன்னா கிளியர் மும்முனை போட்டியா மாறிடும். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம்னு தமிழ்நாட்டில் ஒரு 20% குரூப் இருக்கு. 20% மக்கள் வந்து ஒரு 2 பேர் வேண்டாம் பாடு. அதுதான் பிஜேபி கேப்சர் பண்ண பார்த்துச்சு. அதுல தான் 8% எடுத்தாரு சீமான். அதுல தான் மீன் பிடிக்க பார்த்தாரு விஜய். இப்போ அவங்க இன்னும் சேரும்போது இந்த 8 16 உள்ள வந்தனால ஒரு பெரிய விஷயம். அது வந்து 20 சால்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க எப்போ அவன் டிஎம்கே வேண்டாம்ப்பா, அது காங்கிரஸ் இருக்கு, அங்கே பிஜேபி இருக்கு, அவங்களாம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு பெரிய எழுச்சி வரும். அன்னைக்கு வந்து அது ஒரு ரியல் மும்முனை போட்டியாக இருக்கும். ஸோ அவர்கள் 2 பேரும் தனித்து போட்டியிட்டார்கள் என்றால் இருவருக்கும் பேரிழப்பு, ஒரு பெரிய இழப்பாக மாறினிக்கும், பெரிய பாடமாக மாறினிக்கும். அது வந்து 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு சரியான மும்முனை போட்டி இருக்கும். அவங்களுக்கு கொள்கை முரணும் கிடையாது. அவங்க வந்து திரு சீமான் பிரச்சாரத்தை பார்த்துக்க போறாரு, திரு விஜய் செலவை பார்த்துக்க போறாரு, திரு விஜயோடைய ஸ்டார்டம் இருக்குது, திரு சீமானுடைய பேச்சு இருக்குது. அதெல்லாம் நல்ல காம்போவா இருக்கும். ஆனா பெரியார் இவர் ஏற்கல, அவர் ஏற்கிறார். அதெல்லாம் சமரம். நம்ம காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு 100 வித்தியாசம் நான் தான் சொல்வேன் இல்லைங்க உங்கள்கிட்ட. உங்களுக்கு புரியுங்களா? ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசட்டும், புரியுங்களா? அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டு பாருங்க. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு? அப்ப அங்க 100 முரண் இருக்குல்ல. நீட்டை கொண்டு வந்தது யாரு? 2013 யார் ஆட்சியில் இருந்தா? உங்களுக்கு புரியுங்களா? இப்போ ஜல்லிக்கட்டுல வந்து காளைகளை வந்து காட்சிப்படுத்தப்படக்கூடாத பட்டியலில் போட்டது யாரு? ஜெய்ராம் ரமேஷ்ங்கிற காங்கிரஸ் மந்திரி. அவங்க அங்க டெல்லிக்கு வேற தமிழ்நாடு முரண் வந்து அவங்க ஒன்று சேர்ந்துக்கிறது ரொம்ப சாதாரணம். அது ஒரு பிரச்சனை இல்லையே. திமுகவை எதிர்த்து உருவானதானங்க மதிமுகவே. திமுகவை அழிக்கணும்னு சொல்லி தான் வந்து மதிமுக. எங்களை அழிக்க பார்க்குறாங்க தானே மதிமுக உருவாச்சு. என்ன கொள்கை முரண் ஏதாவது இருந்துச்சா? எங்கள் மீது கொலைப்பழி சுமத்திட்டாங்க தானே வெளியே வந்தார் வைகோ. அவங்க மட்டும் ஒன்றா உட்காந்துருக்கு இல்லையா? அதனால கொள்கை முரண்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப தாவேகா நாம் தமிழர் சேர வாய்ப்புண்டா சார்? ஏன்னா நாம் தமிழரை வந்து பாஜக எதிர்பார்க்குது அப்படின்றத நம்ம எனக்கு தெரியாது. அது வந்து அவர்களுக்கு வந்து இந்த கட்டாயம் இருக்குது. நவ் தே ஆர் இன் ஏ செக்மேட். அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அவங்க இல்லாட்டி 2 பேருக்குமே இல்லை. இல்ல பாஜக எதிர்பார்க்குது இல்லையா சார் நாம் தமிழர்? ஆனா அவர் உறுதியா இருக்காரு. பாஜக எதிர்பார்க்குதுங்கிறது அதிமுக முயற்சி பண்ணுது. பாஜகவுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது நயினா நாகேந்திரன் மாநில தலைவர் ஆனதுனால அவர் வந்து மாமா மாப்பிள்ளைன்னு பேசுகிறவங்க. திரு சீமான் அவர்களை மருமகனே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர். சீமான் அவர்கள் வந்து திரு நயினாரை மாமான்னு சொல்லக்கூடியவர். திரு காளிமுத்து அவர்களுடைய மகளைத்தான் வந்து திரு சீமான் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. காளிமுத்து அவர்களும் நயினா நாகேந்திரனும் ஒரே சமூகம், ஒரே காலகட்டம். அவரெல்லாம் எம்ஜிஆர் பார்த்து வளர்ந்தவங்க, ஜெயலலிதா அமைச்சரோடு வந்தவங்க, சபனா, அந்த மாதிரி அது ஒரு பழைய நட்பு வந்து ரொம்ப இருக்குனால அவங்க ஈஸியாக பேசிக்கிறாங்க. அதனால் அந்த முயற்சியும் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அதனால் அவங்க அது முயற்சி பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது எப்படி பொருந்தும்னு எனக்கு அது எப்படி ஏதாவது வருவாரான்னு எனக்கு தெரியல. பொருந்துறதை பற்றி பேச்சே இல்லை. யாருமே பொருந்தாது. எல்லாம் ஒரு சந்தர்ப்ப கூட்டணி தான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே அவங்களோட வெற்றிக்காக தான் வந்து நிற்கிறாங்க. கொள்கை கூட்டணி எந்த கட்சியுமே இல்லை எனக்கு. ஆனால் இவர்கள் ரெண்டும் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, தேவை இருக்குது. இவங்க சேர்றதுக்கான வாய்ப்பும் தேவையும் கம்மியாக தெரியுது அக்கார்டிங் டு மீ. அவங்க வந்து ஆக்சுவலாக விஜய் கூட ட்ரை பண்ணலாங்கிற ஒரு கணக்கில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயும் ஏடிஎம்கே ரொம்ப தீவிரமாக பேசினாங்க. ஆனால் விஜய் அவர் வந்து நான் ஜூனில் தான் நான் பிரச்சாரமே ஆரம்பிக்க போகிறேன், ஸோ நம்ம டிசம்பரில் பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னார். நம்ம ஏற்கனவே சொன்ன போல் அதுக்கப்புறம் தாங்காது, டிசம்பர்லன்னா தாங்காது, ஒரு ஜெல் ஆகாது. அப்போ முன்கூட்டியே முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக சரின்னு இந்த பக்கம் வந்து காலி பண்ணிட்டு வந்தார். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. இவங்க கூட சேருவாங்களா, இவங்க அப்படி அதிர்ச்சி அடைகிறக்கே ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல திரு விஜயும் திரு சீமானும் சேர்ந்தால் அவர்கள் இருவருக்கும் நல்லது. ஒரு சரியான மும்முனை போட்டி நடக்கும். ரிசல்ட்டை சொல்லவே முடியாது. அவங்க இல்லைன்னு 2 பேருக்குமே கிடையாது. நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இன்னைக்கு இருக்கிற சினாரியோ இது மாறும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக பாஜக, இப்ப தனித்து நிற்கக்கூடிய விஜயா இருக்கட்டும் இல்ல சீமான் அவர்களா இருக்கட்டும், இதுல யார் பலம் கூடிய நபரா இருக்காங்க சார்? சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் விட்டுருங்க, 2 தனி கட்சி. அதனால வந்து அவங்களுக்கு எந்த எதிர்கட்சியா வரக்கூடிய வாய்ப்பு கூட கிடையாது. அது அப்படியே வர மாட்டோம். அதிமுக திமுக 2 அணியுமே ஈக்குவலா இருக்கு. நல்ல ஈக்குவலா இருக்காங்க. யாருக்குமே ஈஸி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் 2016 போல ரிசல்ட் வந்து நிற்கும். ஒருத்தருக்கு 134, ஒருத்தருக்கு 100. யாருக்கு 134, யாருக்கு 100ங்கிறது பார்க்கலாம். அது யாரானாலும் இருக்கலாம். கடும் டஃப் ஃபைட். ஈக்குவல் ஃபைட்டுங்கிறத விட டஃப் ஃபைட் அப்படிங்கிறது சரியான வார்த்தை.
நம்ம பொறுத்திருந்து பேசுவோம். ஆமாங்க. நன்றி நன்றி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனட் ஆயில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.